வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காற்றுப்பாதைக்கு தொழில்நுட்ப வல்லுநர் ஏசி கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வழக்கமாக காலையில் என்னோடய ரொட்டீன் ஒர்க் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா இன்றைக்கி ஆடுகள் மாடுகள் வச்சுருந்தா மேய்க்கணும், பொழுதுனிக்கும் தீனி போட்டுட்ருக்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் மக்கள் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நான் அந்த மாதிரி கிடையாது. காலையில் ஒரு 1.5 to 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம், அந்த ஷெட்யூலில் என்ன பண்ணலாம், நம்மளால் என்ன முடியும், எப்படியெல்லாம் மாற்றலாம், அதுங்க எந்தளவுக்கு நம்ம கூட ஒன்றா அடாப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் மாட்டுக்கு மாவாட்டி ஊற்றுறது வழக்கம். மாவு என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாவு பொருட்களில் உளுந்து, கோதுமை, மக்காச்சோளம், சோளம், கம்பு இந்த மாதிரி ஐட்டங்களை ஊற வச்சு, அரிசி முதற்கொண்டு ஊற வச்சு அதை மாவாக ஆட்டி அதுங்களுக்கு கொடுக்குறது உண்டு. அதுங்களோட ஒன்றா தவிடு கலக்கிறது உண்டு. வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம மாவு தான் ஆட்டும். மாவாட்டுறதுக்கு நம்ம கமர்ஷியல் கிரைண்டரை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில மிஷினரிஸோட உதவியால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. இதே மாவை நம்ம அரைச்சி போடலாம். அரைச்சி போடுறதுக்கும் ஊற வச்சு ஆட்டி ஊற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு இந்த கிரைண்டர் தேவைப்படுது. இந்த கிரைண்டர் நான் புதுசு வாங்க கிடையாது, செகண்ட்ஸ் தான். ஒரு பண்ணையிலேருந்து தான் எடுத்தோன்னே. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டி ஊற்றும் போது அதோட டைஜஷன் அந்த மாதிரி இதில் பிரச்சனைகள் கிடையாது. ரொம்ப சுலபமாக அதுங்களுக்கு பார்த்திங்கன்னா செரிமானமும் ஆகுது. ஊற வச்சு ஆட்டி ஊற்றுறதுல நல்ல ரிசல்ட் இருக்கும். அது வழக்கமாக மாடு வச்சுருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அதை முடித்தோடனே ஆட்டினோடனே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான நாட்டு மாடு ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு கன்னிநாய் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பார்க்க முடியாதனால குறைச்சிட்டோம். ஒரு காராம்பசு காலக்கன்று இருக்குது நீர் சொல்லியோட. மாவு ஆட்டி முடித்தோடனே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான தவிடு ப்ளஸ் மாவு, ஆட்டின மாவில் கொஞ்சம் கூடவே கோத்ரேஜ் பைப்ரோ தீவனம் இதை கலக்கி மாட்டுக்கு வேலை தண்ணி காட்டுறது தான் நம்மளோட ஃபஸ்ட் ஒர்க்கே. மாட்டை தண்ணிக்கு கட்டிட்டு அப்படியே ஆட்டுக்கிட்ட தரைக்கு போயிடுவோம். ஆட்டுக்கு தேவையான அனைத்து கண்ணுட்டிக்கும் மாட்டுக்கும் தீனி தண்ணி காட்டி முடித்தோடனே ஆட்டுக்கு தேவையான கோத்ரேஜ் ஆட்டு தீவனம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் அது எப்போவுமே நம்ம கலக்கி எடுத்துக்குவோம். காலையில் நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃபீடாக தான் கொடுப்போம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காலையில் மட்டும்தான் நம்ம ஆட்டுக்கும் சரி மாட்டுக்கும் சரி தீனி வைப்போம். தீனின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ தீவனப்புல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சோளத்தட்டு, அதாவது பூட்டை அறுத்த பெருஞ்சோளத்தட்டை சாப் பண்ணி தான் போடுவோம். சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். ஒரே வேலை மட்டும்தான் தீனி, நம்மளோட வேலை சுமையை குறைக்கிறதுக்காக. ஈவினிங் தீனி கிடையாது. ஈவினிங் அப்படியே ரொட்டீன் ஒர்க்கில் மாறும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டி வச்ச மாவு புளிச்சிருக்கும். அந்த மாவோட ஒன்றா நம்ம கொஞ்சம் தவிடு கலந்து ஆட்டுக்கு ஈவினிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃபீட் கொஞ்சம் கொடுக்குறதும் வழக்கம். இந்த இடைப்பட்ட கேப்லேயே அடுத்த நாளைக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஊற வச்சு வச்சுருவோம். வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப் பண்ணுறதாங்க. இந்த சாப் கட்டுறது எனக்கு பண்ணை தொழிலில் ரொம்ப முக்கியமான நண்பன் கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம், இந்த கட்டு பார்த்திங்கன்னா சோளம் விளையிற சோளம் எடுக்கிறதுக்காக நடவு பயிர் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நம்மளுக்கு கொண்டுட்டு போர் ஏறுறதோடு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் 250 ரூபாயில் போர் வச்சு தகரமோ படுக்காவோ போட்டு மூடிடலாம். இதுவே நீங்கள் காட்டில் விதைச்சோ அல்லது வாங்கியோ நம்ம லோக்கலில் இதுக்குன்னு விதைச்ச சோளப்பயிர் வாங்கிக்கணும். விஷம் 400 ரூபா. 250 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு மினிமம் கூலி வந்துடும். அதனுடைய அடக்க விலை 400 ரூபாய்க்கு போயிடும். நம்மளுக்கு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமாக போகும். ஆனால் இந்த பயிர் பெரும் பயிர் தான். சாப் பண்ணி போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளீனிங் ஃபுட்டையும் நல்ல சத்துள்ளது தான். கூட்டம் மட்டும்தான் இருக்காது. செஞ்சோள பயிர் நடவு அப்படின்னா நல்ல சத்துள்ளது தான். இதை நம்ம எப்படி சாப் பண்ணுவோம்னா, ஒரு கை பார்த்திங்கன்னா தீவனப்புல்லும் ஒரு கை அந்த தட்டையை விட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாப் கரெக்டான சைஸில் வரும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பசுந்தீனி தீவனப்புல் சாப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பர் நேச்சர் தான். சாப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக விழுவோம். இதே வரத்தட்டு அடிக்கும்போது பார்த்தா கொஞ்சம் பெரும் பீஸ் விழுவோம். அப்போ நம்ம ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உள்ளே விட ஆரம்பிச்சிடுவோம். அப்படி விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாப் ஆகிற பீஸ் ரொம்ப பெருசு சின்னது விழுவாமல் ஒரே மாதிரியே விழுவோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இது என்னுடைய அடுத்த வேலை. இதுவும் பார்த்திங்கன்னா அளவு தான். 2 நாள் 3 நாளைக்கு தேவையானதை நம்ம கொண்டு வச்சுருவோம். ஏன்னா டைமிங் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அறுத்து கொண்டு வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு 2 நாள் 3 நாளைக்கே பசுந்தீனி வச்சுருவோம். டெய்லி அறுக்கிற வேலை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பானதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரே சைடாக வரத்தீனியாகவும் போயிடக்கூடாது, ஒரே சைடாக பசுந்தீனியாகவும் போயிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு தடவைக்கு 2 தடவை கையிலேயே மறுக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் அள்ள ஆரம்பிப்போம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். என்னோடய நண்பனான
பண்ணை தொழிலுக்கு உகந்த நண்பனான இந்த மிஷின் இல்லைனாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஸ். இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியாது, தீனியும் மீதி பண்ண முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலமாக மிஷின் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2011 ஒரு மிஷின் வாங்கினேன் சப்சிடியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2020 ஒரு மிஷின் வாங்கினேன். 2 மிஷினுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 ஸ்பேராக ரெடி பண்ணி வச்சுக்குவேன். டக்குன்னு ஒரு மிஷின் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா இன்னொரு மிஷினை தள்ளி விட்டு இன்னொரு மிஷினை ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா சாப் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு அன்றைக்கி கண்டிப்பாக வந்து ரிஸ்க்கு ஜாஸ்தியாயிரும். 3 பேரல் தான். இப்போ நீங்கள் அல்ற பேரலில் 3 பேரல் அல்லுவோம். 3 பேரலில் 1 பேரல் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போயிடும். 1 பேரல் 2 பேரல் பார்த்திங்கன்னா 2 சைடில் இருக்க ஆடுங்களுக்கு தனித்தனியாக போகும். இந்த ஒரு வேளை தீனி மட்டும்தான். ஈவினிங் வந்து இப்போ நான் தீனி கொடுக்குறதில்ல. இன்னும் இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மல்பெரி, சுவாப்பிள் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, அதாவது பயிர் வகைகள், செடி வகைகள் வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கலான் இருக்கேன். அது வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சத்து பொருட்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுந்தீனி ப்ளஸ் வந்து வரத்தீனி இது 2யுமே வந்து ஈவனாக வந்து சாப் பண்ணி கொடுத்துட்றோம் ஒரே வேலையில். இதனால் நம்மளுக்கு என்னென்ன மீதின்னு பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப 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 மீதியாகுது. நம்ம அடுத்தடுத்து இங்கேயே உட்காந்துட்டு இதையே பார்த்துக்கிட்டு இருக்காமல் அடுத்த வேலையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கலாம். பொழுதனைக்கும் தீனி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஆடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு தேவையான நேரத்தில் கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கொண்டாந்து 3 பேரெலாம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் 1 மாட்டுக்கு போயிடும், 2 வந்து ஆட்டுக்கு போயிடும். இது வந்து மாட்டுக்கு போயிடுச்சு. மாடு தண்ணி கொடுத்துட்டு ரெடியாக இருக்குது. அடுத்து பால் கறக்கணும். தீனி கொட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க். டைமிங் வந்து இந்த டைமிங் தான், இந்த டைமிங் ஏதாவது கிடையாது. நான் வெளியில் போகிற வேலை இருக்குன்னா 2 மணிக்கு ஆரம்பிப்பேன். அதாவது கோழி ஊட்டுற 2 மணிக்கு, 4 மணிக்கு ஆரம்பிப்பேன், 6 மணிக்கு ஆரம்பிப்பேன். இல்லை வேறு ஏதாவது வேலையை வெளியே போயிட்டு வந்தால் அன்றைக்கி அலுப்பாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு கூட ஆரம்பிப்பேன். 10 மணிக்கு கூட பால் கறந்தது உண்டு. பால் வந்து எக்காரணத்தை கொண்டு சேல்ஸுக்கு கிடையாது, என்னோடய சொந்த யூஸுக்கு மட்டும்தான். சுத்தமான பால் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த நாட்டு மாட்டை பொறுத்தவரைக்கும் என் கட்டுத்தாரையிலேயே கண்ணாக வளர்ந்து இன்றைக்கு வரலும் இருக்குது. 2016 வந்து இருக்குது. 8 இது கண்ணு போட்டிருக்கு. கலக்கன் மட்டும்தான் போடுவாங்க. ஒரே ஒரு கிடையற்கன் போட்டது. அந்த கண்ணும் நிற்காமல் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி கொடுத்தாச்சு, வழி இல்லாமல் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் காலக்கன் மட்டும்தான் போட்டுட்ருக்கு. இப்போ கூட காராம்பசு கலக்கன் போட்டிருக்கு. போன பேட்ச் காராம்பசு கலக்கன் தான். ஒரு 4 செவலை கலக்கன் போட்டது, ஒரு மயில கலக்கன் போட்டது, ஏதோ ஒரு கிடையற்கன் போட்டுன்னு பார்க்குறேன், போட மாட்டேங்குது. ஒரு கிடையற்கன் போட்டது. அந்த கண்ணும் வந்து பாலுக்கு நிற்காமல் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அதாச்சு. அது வந்து தாய் வழியில் வரல. தாய் வழியில் வந்திருந்தால் கண்டிப்பாக பால் கன்றுருக்கும். அது தந்தை வழியில் வந்தனால கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடுச்சு. கால் அணைஞ்சு தான் பால் கறப்போம். இப்போ அணையிறது தான் என்னோடய மெத்தடு. உள்ளே இருக்க காலை எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க காலை வந்து பார்த்திங்கன்னா 2 சுற்று விடுவேன். கயிறு கீழே போகக்கூடாதுங்க. எதுக்காகனா என்னோடய சேஃபுக்காக. எந்த இடத்துலையும் வந்து நான் அடி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பேன். நான் அடி வாங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் அதிகம், 2வது பொழப்பு போயிடும். அது ரொம்ப முக்கியமல்ல. அதனால் கண்ணுக்குட்டியை ஊட்டிக்கிட்டு இருக்கும்போதே கால் அணைஞ்சுவேன். கால் அணைஞ்சிட்டு கண்ணுக்குட்டியை முன்னாடி பிடிச்சி கட்டிடுவேன். மாட்டை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுருவேன். லூஸ் கைத்தில் தான் நிற்கும், ரொம்ப டைட்டாக நிற்காது, ஃப்ரீயாக தான் நிற்கும். கால் அணையவே தேவையில்லை. இருந்தாலும் எனக்கு பயம் ஜாஸ்தி அப்படிங்கிறனால கால் அணைஞ்சிக்கிறேன். கால் அணைஞ்சு பால் கறக்கும்போது நம்மளுக்கு சேஃப் அதிகம். கையிலலாம் எப்படி அழுக்கு இருக்கும், அழுக்கு பூரா கழுவிட்டு, மேக்ஸிமம் நாட்டு மாடுங்கிறனால பெருசாக மடியில் அழுக்கு இருக்காது. தண்ணி சும்மா சாங்கியத்துக்கு தெளித்து பாலை கறக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால் தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும். இதே சிந்து மாடை வந்து சாணி ஒட்டியிருந்தது அப்படின்னா நம்ம கழுவுறதுக்கே இதில் இன்னும் ஒரு அரை குண்டாவுக்கு மேலே வேணும். சுத்தமாக தண்ணி பூரா உடைச்சிட்டு தேவையான பாலை கறந்துக்குவோம். காலையில் ஒரு 3, சாயங்காலம் ஒரு 3, 6 லிட்டருக்கு குறையாது. அளவு தீனி தான் மாட்டுக்கு. தேவையான ஃபுட்டு தேவையான நேரத்தை தேவையான ப்ரோட்டீனோடு கொடுப்பேன். இந்த பால் எப்பயும் குறையாது, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதுவே நல்லா குரங்காட்டில் மேய்ஞ்சிட்டு 3 நேரம் நல்லா தீனி தின்னு இதே மாட்டில் 6 லிட்டர் பால் கூட எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு கறவு உள்ள மாடு தான். 6 லிட்டர் பாலுங்கிறது ஒரு நேரத்தில் எடுக்கக்கூடிய மாடு தான். ஆனால் நம்ம அவங்க ஃபுட்டு கொடுக்குறதில்ல, பராமரிப்பும் கம்மியாக கொடுக்குறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 3 எனக்கு வீட்டு தேவைக்கு போதுமானதாக இருக்குது. 2 வேலைக்கு. நாய்க்குட்டிங்களுக்கு தயிர் போட்டுறோம். ஆடு போட்டிருக்க குட்டிகளுக்கு பால் பத்தல்னா எக்ஸஸ் பால் கொடுத்துட்றோம். வீட்டுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். பால் வந்து விற்கிறது கிடையாது, எப்போவுமே வீட்டு யூஸ் தான். 2வது வேலை செலவு இப்போ கண்ணுக்குட்டி அவுத்து விட்றதில்ல. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் வரலும் 2 நேரம் விடுவோம். இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு கொஞ்சம் பால் அடக்கி கண்ணுக்குட்டிக்கு விட்டுறது. ஈவினிங் வந்து பால் குறையுது, நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரதுனால விட்றதில்ல. கண்ணுக்குட்டிக்கு அதுக்கு பதிலாக தீவனங்கள் தேவையானதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் கண்ணுக்குட்டி நல்லா தீனியும் திங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவே வந்து 60 நாள் ஆகிறதுக்குள்ளே நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கண்ணுக்குட்டி ரொம்ப இயங்க ஆரம்பிச்சிடும். பால் இல்லாமல் மெலிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இனி வரும் காலங்களில் தீனி தேவையான அடர் தீனியை கொடுத்தோம் அப்படின்னா கண்ணுக்குட்டி நல்லா வரும். அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம்.
நம்ம எவ்வளோ நேரம் கறந்தாலும் நம்ம எந்திரிக்கிற வரையிலும் அந்த பின்னாடி வச்ச கால் மாறாது, முன்னாடி வச்ச கால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னாடி வச்ச கால் 99% மாறாது, எதுவோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்ணுக்குட்டி இடிக்கிற டீயில் முன்னாடி கூட நவுந்து நிற்கும், திரும்ப கண்ணுக்குட்டியே வந்து ஒட்டி நிற்கும். ஆனால் பின்னாடி வச்ச கால் அதே இடத்துல அப்படியே இருக்கும். எப்போவுமே நாட்டு மாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி கறக்கிறது தான் ஐதீகம்னு சொல்லி பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஐதீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கும் சேஃப் கால் அணைச்சி கறக்கிறது. ஏன்னா சிந்து மாடாக இருந்தால் காலை தடுத்துடலாம் உதைக்கும் போதே, இல்லை உதைக்கிறது தெரியும், இவ்வளோ வேகம் உதையும் விழுவாது. நாட்டு மாட்டில் விழுந்ததுன்னா பலமாக விழுவும், வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். இதே மாடு தலைச்சனில் 3 மாதத்து வரலும் கால் அணையாமல் தான் கறந்தது. தலைச்சங்கடேரியில் 3ஆவது மாதம் எதுக்கு உதச்சுனே தெரியல, ஒரு குண்டா ஒன்று அப்பளம் போல் நொறுங்கிடுச்சு. அந்த குண்டாவில் பட்ட உதை என் மேலே பட்டிருந்தது அப்படின்னா கை கால் முறிவுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு கால் அணைச்சது தான் இன்றைக்கி வரல கால் அணைச்சிட்ருக்கோம். பாலை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கிண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை அவுத்து விட்டுட்டு காலை அணைஞ்ச கயிறு அவுக்கு தண்ணி நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் தூரம் போவோம். முதல்ல மாட்டை பிடிச்சி தீனி கொண்டே கட்டிடுவோம், ஏன்னா தண்ணி ஏற்கனவே குடிச்சிருச்சு. அடுத்து கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்ட ஆரம்பிச்சிடுவோம். மாட்டுக்கும் அதே போல் தான், தீனி திங்க போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம முன்னாடி அந்த வட்டாவில் போட்டிருக்க தீனி வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணி போட்டிருக்கிறது இன்றைக்கி ஈவினிங் வரலுமே அந்த தீனி தான். ஈவினிங் வந்து பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஆடுகள் கழிக்கிற மீதி வேஸ்ட்டை கொண்டாந்து தான் இங்கே போடுவோம். அது என்ன மெத்தடுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ரெகுலராகவே பண்ணிகிட்ருக்கோம். கண்ணுக்குட்டிக்கும் அதே மாதிரியே கண்ணுக்குட்டிக்கு கொண்டு உள்ளே கட்டிடுவோம். காலையில் நேரம் எப்பயும் கொட்டாய்க்குள்ளே தான் நிற்கும், எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி. ஏன்னா மாடு வெயில் அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதே ஈவினிங் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வெளியில் கட்டாந்தரையில் கட்டிடுவோம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம் வெடியாக. பாஸ் பண்ணிக்குமாப்பா. இது வந்து நம்ம ரொட்டீன். ஏன்னா மாட்டை வெயிலில் போடக்கூடாது, ஆனால் எவ்வளோ மழையில் போட்டாலும் தாங்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே ஆட்டுக்கட்டு தரைக்கு போயிட்டோம். ஆட்டுக்கட்டு தரைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இளங்குட்டிகளை நீக்கி விட்டு இளங்குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க்கு, அதாவது தீனிக்கு வெளியே அவுத்து விட ஆரம்பிப்போம். ஆட்டுக்கு தேவையான மாவு அரைச்சி வச்ச தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதுவுமே வந்து காலையில் சாயங்காலம் அதாவது டைமிங் தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறது உண்டு. இது கூட வந்து சப்ளிமெண்ட் கொடுக்குறது உண்டு. சப்ளிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோன், லிவர் டானிக் கண்டிப்பாக எப்பயும் இடம் பெறும். கூட கொஞ்சம் வைமரால் மிக்சிங் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் ட்வைஸ் அப்படின்னா டைம் இருக்குது அப்படின்னா வாரத்தில் 3 நாள், இந்த மாதிரி மாதத்தில் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு வர மாதிரி எப்படியும் கொடுத்துருவோம். பெரிய ஆட்டுங்களுக்கு 15 நாள், குட்டிங்களுக்கு அதனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி கொடுப்போம். தண்ணியில் ஊற்றுறது கிடையாது. ஏன்னா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோனை வந்து சிரிஞ்சில் வாங்கி குடிச்சிக்கும், அதனால் சிரிஞ்சில் கொடுத்துருவோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எவ்வளோ அளவுன்னு பார்த்துட்டு தண்ணியில் கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து சுத்தமாக காலி பண்ணிடும். தண்ணியில் நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்தால் இதே மெத்தட் தான். இந்த தண்ணியோட ஒன்றா கலக்கி விட்டோம்னா ஆடுகள் சுத்தமாக திங்கிற மாதிரி தான் நீங்கள் தண்ணியில் ஊற்றலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. குறிப்பிட்ட டைமில் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆட்டுக்கு வந்து தீனி தண்ணி ரெண்டும் ஒன்றா கொடுக்குறோம். இப்போ சில சமயங்களில் அடை தீனி மட்டும் கொடுத்துட்டு சாயங்காலம் தண்ணியோடு சேர்ந்து கொஞ்சம் லூஸாக கலக்கி வைக்கிறதும் உண்டு. சுத்தமாக காலி பண்ணிடும். நம்மளோட ஆட்டு தீனி தொட்டின்னு பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆடு ஒரு செட்டாக இருக்குது. 8 ஆடு தான். பெரிய ஆட்டுகளில் ஒரு 5 ஆடு, குட்டி இளங்குட்டி இதெல்லாம் தலைச்ச மூட்டில் ஒரு 2 ஆடு, ஒரு 3 ஒன்று இருக்குது. இதுங்க தண்ணி குடிக்கிற கேப்பில் அதுக்கு தேவையான அந்த ஒரு பேரல் தீனி கொண்டு போய் உள்ளே கொட்டி வச்சுருவோம். நம்ம இந்த பேரல் தான் எப்பயும் கொட்டுறது உண்டு. ஆடுகள் மூக்கில் தள்ளினாலும் இடம் அதிகமாக இருக்கனால வெளியே சிந்தாது, அப்படியே இருக்கும். நேற்று வேஸ்ட் பண்ண தட்டை கீழே போட்டுட்டோம். ஒரு சில சமயங்களில் ஏன்னா இது வந்து யூரின் பாஸ் பண்ணி வச்சு குட்டி உள்ள இறங்கி அதனால் கீழே போட்டோம். இதே யூரின் பாஸ் பண்ணாமல் சுத்தமாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே மாட்டுக்கு கொண்டு வரும். ஈவினிங் டைமில் மாடும் சுத்தமாக தட்டுரும். அதுக்குள்ளே ஆடு தண்ணி குடித்து முடிக்க போகுது. அதாவது ஒரே சமயத்தில் அடுத்தடுத்த வேலைகளை நம்ம முடிக்கிறதும் டைமிங்கை மீறி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறோம். குடிச்சு முடிச்சுட்டு ஆடு உள்ளே போக ஆரம்பிச்சிடும். உள்ளே போகிற இடத்துல பச்சை தண்ணி எப்பயுமே உள்ளே இருக்கும். இந்த ஆடு பச்சை தண்ணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக. தண்ணியும் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி வந்து 2 நேரம் இல்லைங்காமல் நம்ம அப்பப்போ கழுவி நீட்டாக புதுசு பிடிச்சி வச்சிடும். இப்போ காலையில் வச்ச தண்ணி மீதி இருந்தால் கூட அதை எடுத்து ஊற்றிட்டு குப்பையில் புது தண்ணி பிடிச்சி வச்சுருவோம். ஏன்னா அதில் தான் டஸ்ட் விழுவ வாய்ப்பு இருக்குது. புறா குண்டு மேலே இருக்குது. ஒரு சில வேலைகளில் புறாக்கள் எச்சங்கள் கூட பட்டிருக்கும். அதனால் அப்பப்போ கழுவி புதுசாக வச்சுருவோம். இந்த ஆடுகள் ஒரு பேட்ச் குடிச்சு முடித்தோடனே இன்னொரு 3 ஆடு ஒரு 7 குட்டி ஒரு பேட்ச் இருக்குது. அதுங்க அடுத்ததாக வரும். அதுக்கு தேவையான அளவு மாவு பொருட்கள் கலந்த தண்ணியை ஊற்றிட்டு அது கூட ஒன்றா பார்த்திங்கன்னா மிக்சிங் தீவனத்தை போட்டு விடுவோம். மிக்சிங் தீவனத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளமும் காத்ரேஜ் ஆட்டு தீவனமும் பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம பண்ணையை சுற்றி இருக்கிறது வேலிப்புறம் பார்த்திங்கன்னா வலுவான தூண் இருக்கும், கொட்டாய் செட்டப் வலுவாக இருக்கும், ஸ்டேஜ் இருக்கிறது வலுவாக இருக்கும். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கிராப் போல தான். பெருசாக நான் வந்து செலவு பண்ண கிடையாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தீனி ட்ரேவுக்கு
பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். ஒரு ட்ரே வந்து என்னோடய அதிகபட்ச எக்ஸ்பென்ஸ் 18,000 கூட போயிருக்கு. ஏன்னா தீனி ட்ரே வலுவாக இருக்கணும். நம்ம கொடுக்குறது கொஞ்சோண்டு தீனி, அந்த தீனியில் யூரின் பாஸ் பண்ணியோ இல்லை அந்த தீனி வேஸ்ட்டாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணுங்கருத்துமாக பார்த்து செஞ்சுருப்பேன். எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இன்னொரு பெரிய ட்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 15 ஆடு 20 ஆடு ஒன்றா நின்னா கூட தீனி திங்கிற அளவுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா குட்டியை பிரித்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த 60 நாள் வந்து நம்ம கிட்டேருந்து விட்டடிப்போம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடுங்க ஈல்டு ஆடுங்க தான். ஆனால் 2 குட்டி ஈவனாக பேலன்ஸ் பண்ணி பால் குடிக்கணும். அப்படி ஈவனாக பேலன்ஸ் பண்ணி பால் குடிக்கல அப்படின்னா ஒரு குட்டி தூங்க ஆரம்பிச்சிடும், ஒரு குட்டி புஷ்டியாக வர ஆரம்பிக்கும். அந்த இதை தடுக்கிறதுக்காக ஒரு 60-70 நாள் வரலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆடாக பிடிச்சி 2 குட்டி ஈவனாக குடிக்கட்டும், வயிறு நம்பட்டும் அப்படின்ற மாதிரி விடுவோம். பிடிச்சி விட்டு தான் பால் கொடுவோம். ஏன்னா 1-2 ஆடு வளர்த்துறது ஓகே. இந்த மாதிரி பண்ணையாக வளர்த்தும் போது இதெல்லாம் நம்ம பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஆட்டுக்கு போட்டு தீனியாக புறா ஆட்டையை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை துரத்தி விட்டு ஆட்டை விட்டோம். ஆடுகள் 3 தீனிக்கு போயிடுச்சு. இதெல்லாம் இளங்குட்டி ஆடு, அதுங்க சினை ஆடுங்கிறனால கொஞ்சம் தீனி அளவுகள் வந்து வித்தியாசம் வரும். சினை ஆடுகளுக்கு கொஞ்சம் குறைவாகும், இளங்குட்டி ஆடுகள் கொஞ்சம் அதிகமாகவும் போடுவோம். ஏன்னா குட்டிங்களுக்கு பால் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஆடுகள் தண்ணி குடித்து முடிக்கங்குள்ள அதுக்கு தேவையான அரைச்சி வச்ச தீவனங்களை அதோட ட்ரேவுக்கு கொண்டு போய் கட்டிடுவோம். மேக்ஸிமம் ஆட்டுக்கு வந்து இந்த ட்ரே தான் நல்லாயிருக்கு. கொஞ்சம் அகலம் கம்மியாக போட்டு, அகலமும் ஆழமும் டெப்த்து கம்மியாக போட்டோம் அப்படின்னா ஆடுகள் வந்து பார்த்தா அதை மூக்கில் தள்ளி வேஸ்ட் பண்ணுது. அதுக்கிடையில் நம்மளோட செல்ல பிள்ளைகள் குட்டீஸ் பிக்மி எண்ணத்தை சார்ந்த, அதாவது அசாமி கோட்டை வந்து 2 இருக்குது. ஒரு தாய் ஒரு மகன் இருக்கார். அது வாங்கின கதை பெரிய கதை, அது சும்மா ஆசைக்காக வச்சுருக்கேன். அவங்களுக்கும் தீனி போட்டுருவோம். அவங்களுக்கு தேவையான ட்ரை ஃபுட்டும் கொடுத்துருவோம். ஆடுகள் தீனி தின்னு முடிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டிகள் திங்கிறதுக்காக இந்த நீல ட்ரேலையும் போடுவோம். சப்போஸ் அடமழையாக பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த நீல ட்ரேயில் தான் தீனி போடுவோம். இதில் தீனி போடும்போது கொஞ்சம் பறித்து கீழே தண்ணி வேஸ்ட் பண்ணுது. அதனால் இதில் நான் இப்போ போடுறதில்ல. இதே மழை நல்லா பெஞ்சதுன்னா இதில் தான் போடுவோம். ஆடுகள் உள்ளே போயிடுச்சு. ஆடுகள் வசந்தி உணர்ந்திக்கும் போது குட்டியை பிரிக்கிறது ரொம்ப சுலபமான வழி. எதுவுமே பண்ண மாட்டோம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே மிரட்டினோம்னாவே குட்டிகள் தனியாக பிரிஞ்சு போயிடும், ஆடு தனியாக வந்துடும். இது ரெகுலர் பண்ண அது அப்படியே பழக்கத்துக்கு வந்துடும். 2 நாளைக்கு சிரமமாக இருக்கும், 2 நாளைக்கு அப்புறம் ஓகே ஆயிரும். ஏன்னா பொழுதுனிக்கும் உள்ளே இருந்தால் குட்டிகள் வந்து ஆடுகளுக்கு வந்து தீனி திங்க விடாது. பால் குடிச்சிக்கிட்டே குட்டிங்களும் பெருசாக வராது, ஆடுகளும் வீணாக போயிடும். ஒரு சில குட்டிகள் தூங்கிடும், ஒரு சில குட்டிகள் நல்லா வரும். ஒரு 60 நாளைக்காவது தனித்தனியாக பிரித்து ஈவனாக கொடுத்தே ஆகணும். 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா ஒன்றா விட்ருவோம். ஏன் அப்படின்னா அந்தந்த செட் ஆடு அந்தந்த ஆடுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம பிடிச்சே கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது யாராவது இருக்கும்போது திறந்து விடுங்க அப்படின்னா அதுங்க தடுமாறும். அதையும் கொஞ்சம் பழக்கி வச்சுருவோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தண்ணி குடிச்சு அந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஆடு உள்ளே போயிடுச்சு. அடுத்து குட்டிகள் விளையாட ஆரம்பிச்சிடும், ஃப்ரீயாக இருக்கும். குட்டிகளுக்கு தேவையான அடத்தீனி மேலே கொண்டே ஸ்டேஜில் வச்சுருவோம். அப்பப்போ அப்படியே குறைச்சி பழைக்கும். கூட கொஞ்சம் வேப்பந்தலை கட்டி வரது வழக்கம். ஃபஸ்ட்டு தீனி குறிக்கும் போது வேப்பந்தலை தான் எப்பயும் மெயின் ஃபுட்டு. நம்மளால் பாருங்கள் போட்டு வச்ச தீனியை திங்காமல் வந்து 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அடை தீனியில் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட கட்டுதர வேலையை பூரா முடிச்சிட்டோம், வெளியே கிளம்பிட்டோம். சாயங்காலம் மாட்டுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஊற வச்சு மூடி வச்சுருவோம். ஏன்னா சாயங்காலம் வந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. வர்றோமா சட்டை அழுக்குப்படாமல் படப்படன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கூஸ் வாத்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புறாங்களுக்கு மணிலா வாத்துக்கு தீனி கொடுக்குறோம். இதுங்களுக்கு தீனி வந்து 2 விதமாக கொடுப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மணிலா வாத்துக்கும் கூஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தவிடு புண்ணாக்கு அரைக்கிற மாவு தண்ணி தீவனம் கொஞ்சம் எல்லாம் கலந்து செமி கிரேவியை கொடுப்போம். புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீனி அப்படியே இறச்சி விட்ருவோம். அதை அந்த வாத்துக்கூடையே இறச்சி விட்ருவோம். வாத்துக்களும் பொறிக்கணும், புறாக்களும் பொறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிகள் எக்ஸஸாக இருக்க அந்த ஒரு குட்டிக்கு பால் கொடுப்போம். நம்ம நாட்டு மாட்டு பால் தான் எப்பயும் கொடுக்குறது உண்டு. ஒரு குட்டிக்கு 1/2 லிட்டர் பால் நம்ம பாட்டிலில் 2 காலையில் 1 லிட்டர் சாயங்காலம் 1 லிட்டர் நாட்டு மாட்டு பால் கொடுக்குறது வழக்கம். நாட்டு மாட்டு பால் இல்லை அப்படின்னா சிந்து மாட்டு பால் வாங்கி கொடுக்குறது வழக்கமாக வச்சுருக்கோம். மீதி குட்டிலாம் ஆட்டோட ஜாயிண்ட் அடிச்சு விட்டாச்சு. ஒரு ஆடு 4 குட்டி, ஒரு ஆடு 1 குட்டி, ஒரு ஆடு 2 குட்டி போட்டிருக்கு. 4 குட்டி போட்டதில் 1 குட்டி மட்டும் பால் பாட்டிலில் குடிச்சிக்கிட்டு இருக்குது. 4 குட்டி போட்டாட்டுக்கு 2 குட்டி இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மூட்டு குட்டி அந்த 1 குட்டி போட்டு ஆட்டோடோன்னா நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்மளுக்கு வேலைப்பளவும் கம்மி, பால் செலவும் கம்மி. அப்படி இருக்கும்போதும் எல்லா குட்டிகளுக்கும் பால் கொடுத்து பழக்கி வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ சப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்காக, லிவர் டானிக் இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்கறதுக்காக ஒன்றா பிடிச்சி கொடுக்கறது போல் அப்படி நீட்டம்னா பிடிச்சிக்கும் நம்ம வேலைப்பளு குறைங்கிறதுக்காக அப்படி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப ரொட்டீன் ஒர்க்கு. அதாவது ஒரு நாள் பூரா பண்ணையிலே இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரமும் காலையில் நேரமும் சாயங்காலம் 1 மணி நேரம் மொத்தம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகபட்சம் 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், எப்படி பெஸ்ட்டாக கொண்டாட முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம்.
ஆடு மாடுகள் வச்சுருந்தா பொழுதுனைக்கும் மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், சாணி இழுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். அதுங்களும் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம பழக்கிற விதத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த காலத்துலையும் இந்த பண்ணை தொழிலை கைவிடாமல் கொண்டு போகலாம். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம புறாவை கரைச்சி விட்டு தீனி புறம் பார்த்திங்கன்னா புறாக்களும் வாத்துக்களும் பொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே நண்பர்களே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.